யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதான் அன்பில் எல்லா பவுலிங் போட பாத்துக்கலாம். வரமாட்டான்னு சொன்ன எப்ப அதுக்குள்ள வந்தான் பதிவு செய்த நிலையில் தற்போது இது ரத்து செய்யப்பட்டுள்ளது. வேறு வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை என்றால் சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து உடனே விடுவிக்கப்படுவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அப்படின்னா அப்படின்னா திராவிட ஆட்சி என்ற பெயரில் ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி பேசியதற்காக தான் என் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. வெளியே வந்து இந்த கொள்ளை கூட்டத்தை தொடர்ந்து அம்பலப்படுத்துவேன். என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதா என்னுடைய வேலை. கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான் தானே சார்? இப்ப செத்துட்டான் எல்லா தமிழனா. இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க, அதாவது நம்பிக்கை தீர்மானத்திலிருந்து ஆரம்பித்து இந்த ஆட்சிக்கு எதிரான அவதூறுகள் அப்படின்றத முன்வைப்பதை முழு நேர வேலையாகவே வந்து திமுக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீலாம் ஏன்டா உசுரா இருக்கா? இதெல்லாம் ஒரு போப்பாடா. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அதுவும் இந்த ஆட்சி வந்து ஒரு 8 நாளோ 10 நாட்கள் தான் ஆகுதுன்னு வைங்களேன். அதுக்குள்ள இந்த ஆட்சியை பற்றிய எதிர்பார்ப்புகள், இந்த ஆட்சி ஏமாற்றம் தருகிறது, மக்கள் எல்லாரும் ஏமாந்து விட்டார்கள், இப்படின்னு இவங்க கிளப்பி விடுறதுலாம் இருக்கு பாத்தீங்களா? நாசமா போவேன், அழிஞ்சு போவேன், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. இதெல்லாம் வந்து உண்மையாவே காமெடியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீ யோசிச்சு பாருங்க, கடந்த ஆட்சி அதாவது 2021 ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அந்த சமயத்துல பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்ட பொழுது யாராவது அடிச்சா நீங்க கேட்பீங்க, நீங்களே அடிச்சா யாரு முதலாளி கேட்பா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஸ்டாலின் இப்பொழுதுதான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மழை வெள்ளம் இதில் வந்து நிறைய தொய்வு ஏற்பட்டிருக்கு. எப்பொழுது மழை பெய்தாலும் தண்ணீர் நிற்கிறது. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பாக்குற மாதிரி, இந்த மாதிரி வேற வேற முதலமைச்சர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பாக்குற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படின்னா இன்னமும் சென்னை வெள்ளம் வந்துட்டு தான் இருக்கு. எத்தனை முதல்வர்கள் வந்து போனாலும் அந்த பிரச்சனை முடியவில்லை. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. எப்பொழுது மழை பெய்தாலும் தண்ணீர் நிற்கிறது. இவங்க வந்து அமைச்சர்களாக இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும், இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து 4000 கோடி, அந்த 4000 கோடியில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கேஜ் என்று சொல்லி சென்னை பேக்கேஜ் தான் நாங்கள் டாப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்த வரைக்கும் 95%, 77%, 95% பணிகள் முடிஞ்சிருக்கு. 80% முடித்து விட்டோம் என்று முதலமைச்சர் துவங்கி மேயர் வரைக்கும் அத்தனை பேரும் ஒவ்வொரு தொகையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஒவ்வொரு பர்சன்டேஜை சொல்லிட்டு இருந்தாங்க. 4000 கோடிக்கு இந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று முடிந்திருக்குது வெற்றிகரமாக. 4000 கோடி. அந்த 4000 கோடியை என்னதான் பண்ணீங்க? ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சியை விட்டு விலகுகின்ற வரையில் தண்ணி நின்று தான் இருந்துச்சு. குடிக்க தண்ணி இல்லாம தத்தளிக்குது, ஊட்டுங்களா நெஞ்சாலம் தண்ணியில் தத்தளிக்குதுங்க. என்னன்னு வந்து இது வரைக்கும் 3 நாள் ஆச்சு. எந்த மனுஷாலும் வந்து என்னன்னு பார்த்தான், ஒரு கவுன்சில் பார்த்தானா, ஒரு தலைவன் பார்த்தானா, ஒரு எவன் பார்த்தான், சொல் பார்க்கலாம். என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்க. நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். இந்த 4000 கோடி எங்க போச்சுன்றது யாருக்குமே தெரியல. என்ன பாக்குற? நான் திருநன்றியா? தொட வந்த அந்த திருட்ட நான் தடுத்து நிறுத்தினேன். முதலமைச்சர் ஒன்றை பேசுகிறார். அதாவது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின், இந்த ஆட்சி வந்து
18 மாதங்கள் தான் ஆகிறது. இது 18 மாத குழந்தை. இது பாய்சனியா எந்நேரமும் பாக்குற பயப்பிள்ளையா அவன் பேச்ச நம்பாதீங்க. ஆட்சிக்கே ஆயுசு 60 மாதம் தாயா, 5 ஆண்டுகள் தான். அப்போ அது 18 மாத குழந்தையாம். மாதம் 2500 ரூபாய் கொடுப்பதாக கூறிவிட்டு 1000 ரூபாய் கூட தராமல் இழுத்தடிப்பதுதான் மாற்றமா என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. என்ன வாட்டு போட்டுக்கிற மண்டையில மசிறுதா மூளையாவது ஊறுகாய் அளவுக்கு இங்கேயாவது இருக்க வேண்டாம். 1000 ரூபாய் வந்து அரசாங்கம் வந்து 3 மாசம் ஆகல 1 மாசம் ஆகலையே. அந்நேரத்துக்கு 1000 ரூபாய் போடுன்னு எதிர் சீட்ல உக்காந்து விஜய் ஏண்டா நீ கொச்சல் பண்ணிக்கிற? நீ ஒப்பனுக்கு சொல்றதானே அந்த அறிவே. நீ வரைய முடியாதுடா டேய். இனி மேல நீ அரசாங்கம் நீயே சரி, உங்க அப்பனும் சரி. டே பைட்டு பண்ண தூங்கி பண்ண முடியுங்களா? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. You mean wasteland? செருப்பு பிஞ்சிடும். Oh God! நம்ம எப்பவுமே சொல்லுவோம் தெரியுமா, கருணாநிதித்தனம்னு. இதான் கருணாநிதித்தனம். இந்த ஆட்சி வந்து 18 மாதங்கள் தான் ஆகிறது. 18 மாத குழந்தை தான் இது. அதனால் நீங்கள் இவ்வளவு விமர்சனங்களை வைக்காதீர்கள் என்று பொருள்பட முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்கிறார். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அதாவது 50 ஆண்டுகள் அரசியலில் பயணித்தவர் முதலமைச்சராக வந்த பின்னர் அவர் சொன்ன சால்ஜாப்பு என்ன? இந்த ஆட்சி வந்து 18 மாதம் குழந்தை தானே இது. இப்படி ஒரு சாக்கு, இப்படி ஒரு சால்ஜாப்பை எந்த முதலமைச்சரும் கொடுத்திருக்க முடியாது. ஆனவனோட இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதா. ஆனால் அது அப்படியே அடுத்த நபருக்கு வரும்பொழுது, அதாவது விஜய்க்கு வரும்பொழுது, முதலமைச்சர் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு இவர் அறிக்கையை விட ஆரம்பித்து விட்டார். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதாவது இவர்கள் பெருமையாக பேசுவது என்ன தெரியுமா? முதல் நாளிலிருந்து எதிர்கட்சியாக செயல்படுகிறது. வெக்கமா இருக்கிறது உங்களுக்குலாம். இப்படியா போய் பேசி சுத்துவீங்க? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்துக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். புதுசா ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார். கடந்த 75 ஆண்டு காலமாக இருந்த அந்த மாறி ஆட்சிகள் வரும் போகும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாம புதிதாக எம்எல்ஏக்கள் இருந்து ஆரம்பித்து சுதந்திர இந்தியாவின் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த அமைச்சரவையில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு 7 பேருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது ஏதோ பேச்சுக்கு சொல்ற சமூக நீதி இல்லைங்க, நிஜமான அதிகார பகிர்வு. The fundamental strength of politics is uncompromising principles and ideologies. Periyar's social justice, Kamarajar's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, Velu Nachiyar's social inclusivity and communal harmony, Anjali Amal's fighting for water resources were the reasons for choosing them as our party's ideologues and policy leaders. I would like to mention here with pride that we are the first political party to declare 2 historic women icons. 4 பெண்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க, 7 பட்டியலினத்தவர்கள் அமைச்சர்களாகிறாங்க. அந்த வரிசையில் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த 16 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். இந்த அமைச்சரவை நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் அண்ணாக்கு போஸ்ட் ஓட்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லி எகத்தாளம் பண்ண 16 பேர் இன்னைக்கு அமைச்சரா பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ தான் கூட இருந்த அத்தனை பேரையும் அமைச்சரா பதவி ஏற்று அழகு பார்த்திருக்கார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். எவ்வளவு நாள் தான் தொழிலாளியா இருப்ப? இன்னிலேருந்து நீ முதலாளி. எங்களுக்கு தெரியாம எப்ப என்ன பண்ண? நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான். ஆட்சி நிர்வாகம் என்றால் என்ன என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். ஒரு ஜென்சி தலைமுறை அரசியல் பழகியது. ஒரு ஜென்சி தலைமுறை இன்றிலிருந்து அதிகாரம் பழக போகிறது. உன்ன மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்கே வந்திருக்காங்க, தெரியுமில்ல? வெல்கம். இது முடிவில்லை, ஆரம்பம். எதிர்காலம் இளைஞர்கள் கையில். இவங்க இந்த ஆட்சி நிர்வாகத்தை புரிந்து கொள்வதற்கு 8 நாட்கள் கூட கொடுக்க முடியாது உங்களால அப்படின்னா, அப்படி என்ன பதட்டம்? ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்குறான், ஸ்குவாடே க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து அவங்க ஃபேமிலியே இருக்க மாட்டாங்க, அடி நாங்க தான் இங்க. ஸ்குவாட் டம்முன்னு போடுறாங்க. பாத்தலங்க இப்ப பாரு, கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் அப்படியே ஸ்மூத்தா இங்க போவாங்க. ஸ்டார்ட் பண்ணு.
இங்கிட்டு வா அப்படியா அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன்